இன்னைக்கு நான் ஆப்பிள் ஸ்டோர் போயிருந்தேன் என்னோட ஏர்பாட் வேலை செய்யலன்னு. அப்ப எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒருவேளை ஏதாவது ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரீல பாருங்க. ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ ஜென்ரலா நான் இப்பெல்லாம் போட மாட்டேன், பட் டுடே எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. வெரி சிம்பிளுங்க. என்னோட ஏர்பாட் வேலை செய்யல, லெஃப்ட் சைட் சுத்தமாவே கேட்கல. ஒரு 2-3 நாள் ஆச்சு. நான் பாட்டு எப்பயும் போல சார்ஜ் போடுறேன், பாட்லயும் சார்ஜ் இருக்கு, இருந்தாலும் எனக்கு கேட்கல. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம ஐஸ்டோர்லயே போய் கேட்டுடலாம். இந்தியால மும்பைல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அத்தரைஸ்ட் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த அத்தரைஸ்ட் பீப்புள் கிட்ட நான் போயிருந்தேன். அங்க போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் சுத்தமா கேட்கல அப்படின்னா ஒரு சைடு எங்களால மாத்தி தர முடியும், 12,000 rupees. ஒருவேளை உங்களுக்கு மாத்தணும்னு ஐடியா இல்ல, அதுல பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டயக்னோஸ் பண்றதுக்கு 1,200 rupees மேம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு இது லாஜிக்கலாவே இல்ல. சரி அப்படின்னு என் கசினை கூப்பிட்டேன். அவன் வந்து சிம்பிளா ஆப்பிள் சப்போர்ட் ஆப்குள்ள போ, அது என்ன சொல்லுதோ ட்ரை பண்ணி பாரு, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஒர்க்ஸ், இல்லனா ஆப்பிள் கஸ்டமர் கேருக்கே கால் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுல சிம்பிளா அது சொல்லியிருந்தது, ஃபர்ஸ்ட் பாட ஃபுல் சார்ஜ் போட்டுக்கோங்க, அப்புறமா ஒரு 30 minutesக்கு ஏர்பாட உள்ள பிளேஸ் பண்ணிட்டு திருப்பி சார்ஜ் போடுங்க, போட்டக்கு அப்புறமா பிளே பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும், இல்ல அப்படின்னா ரீசெட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. நான் ரீசெட் கூட பண்ணல, பட் அது ஒர்க் ஆச்சு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்மளுக்கு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக தீஸ் பீப்புள் ஆர் டேக்கிங் அஸ் ஃபார் கிராண்டட். அண்ட் அதே மாதிரி ஆப்பிள் தானே வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா செலவு பண்ணுவாங்கன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால 1,200 பே பண்ணுங்க, உங்களுக்கு நான் பிரச்சனை சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா அவர் சொல்லிட்டாரு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே திஸ், ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ற எல்லாருமே ஆப்பிள் சப்போர்ட் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வாட்டி என் போன்ல நடந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு ஆப்பிள் சப்போர்ட் டீம் கஸ்டமர் கேரை கால் பண்ணும்போது they directly did the diagnose and they did not charge me anything. So I remember I am not really happy being an Apple product person எல்லாம், பட் ஐ ஃபீல் அதை வாங்கிட்டதுனால இவங்களால என்ன வேணா செலவு பண்ண முடியும்னு ஒரு ஆட்டிடியூட் வச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் ரியலி ட்ரூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் நடக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியலன்றதுனால வேற வழி இல்லாம காசை கட்டிடுவோம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமா யூ டூ ஆல் ஆஃப் தீஸ் செக்ஸ் அண்ட் தென் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. மேபி இது யாருக்கும் ஒருத்தருக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான் மக்களே, பாய்.